வெம்பக்கோட்டை அகழாய்வில் டர்பீடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளம் தொல்லியல் தளத்தில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பில் 3 கட்டங்களாக அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த அகழாய்வில் சுடுமண் முத்திரைகள், கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள், தங்க மணிகள், செவ்வக விளையாட்டுப் பொருட்கள், சில்லுவட்டுகள், இரும்பு உருக்கு கழிவுகள் உள்ளிட்ட 13,000 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 கட்ட அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற தொல்பொருட்களையும் பானையோடுகளையும் தரம் வாரியாக பிரிக்கும் பணியின் போது டர்பீடோ எனப்படும் குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஓடுகள் ரோமானிய மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து ஆலிவ் எண்ணெய், ஒயின் போன்ற திரவ பொருட்களை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டவை என வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன. இதன் மூலம் கடல் வழியாக வைப்பாற்று ஆற்றங்கரையில் வாணிபம் செய்தது நிரூபணமாகிறது. இது பண்டைய தமிழர்களின் கடல் வாணிப திறனை உறுதிப்படுத்தும் முக்கிய கண்டுபிடிப்பாகும். டர்பீடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டது தொல்தமிழர் வரலாற்றை ஆவணப்படுத்துவதில் முக்கிய மைல்கல் என தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். திரைக்கடலோடியும் திரவியம் தேடிய பண்டைய தமிழ்நில வாணிபர்கள் குறித்த வரலாற்றுக்கு மற்றுமொரு சான்றாக கிடைத்திருக்கும் இந்த அரிய குடுவை ஓடுகள் வைப்பாறு நதிக்கரையை சார்ந்த பகுதிகளில் செழிந்திருந்த தமிழரின் பன்னாட்டு வாணிப தொடர்புகளை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். தொன்மை மிகுந்த தமிழ் வணிக பெருவழி குறித்த அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு வழிகாட்டியாகவும் இந்த டர்பீடோக்கள் விளங்குகின்றன என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார்.